Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் மேட்ச் நம்பர் 9 பிரிஸ்பன் ஹீட் vs அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். போன மேட்ச் நம்ம வீடியோ அனலைஸ் போட்டது தப்பாக நான் கொடுத்துருப்பேன். அது என்னோடய தப்பு தான். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேத்துக்கு அதை கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃபை பின்னாடியும் செகண்ட் ஹாஃபை முன்னாடியும் எடிட்டில் நான் மாற்றி ஜாயின் பண்ணிட்டேன். பட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு நடக்காது. இது நடந்தது இல்லை, ஃபஸ்ட் டைம் அப்படி நடந்துருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் 22-1:45. ஸோ டிசம்பர் 22 1:45 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச் காபாவில் நடக்குது. ஸோ பிரிஸ்பனுக்கு ஹோம் கிரவுண்டு. முக்கியமான அப்டேட்டு, அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்குவாடுன்றது கிடச்சிருச்சு. பட் பிரிஸ்பன் ஹீட்ஸோட ஸ்குவாட் இப்போ வரைய கிடைக்கல. மேபி ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுறாரு அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பிரிஸ்பன் ஹீட்ஸில் மெக்ஸோனி, நெக்ஸ்ட்டு காலின் முன்ரோ இவங்கெல்லாம் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மெக்ஸோனியை பாக்ஸிங் டே டெஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த இடத்துல அவர் ஆட மாட்டார், வாய்ப்பே இல்லை. அவர் ஸ்குவாட்லேயே இல்லை. அதனால் மேபி பிரிஸ்பன் ஹீட்ஸ்க்கு அவர் ஓப்பன் பண்ணாலும் பண்ணலாம். அதையும் பார்த்துக்காங்க. ஏன்னா பியர்சன் மிடில் ஆர்டர் பேட்டர் ஆள் இல்லாதனால ஓப்பன் பண்ணார். ஸோ மேபி அவர் உள்ளே வந்துட்டால் காலின் முன்ரோவும் மெக்ஸோனியும் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஜாக் வுட்டுன்ற பிளேயரை பெஞ்சில் வச்சுருவாங்க. ஸோ அவருக்கு பதிலாக காலின் முன்ரோ உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆன் டைமில் பிளேயிங் லெவன் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஸ்குவாட் வந்தாலும் உங்களுக்கு பார்த்துட்டீங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பிரிஸ்பன் ஹீட் vs அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு 22 டிசம்பர் 1:45 ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச்சு. டோட்டல் மேட்சஸ் இந்த கிரவுண்டில் 59 மேட்ச் நடந்திருக்கு. 31 ஃபஸ்ட் பேட் டீமும் 27 செகண்ட் பேட் டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு ரன்ஸ் வரக்கூடிய பிச்சு தான். 167 ரன் நம்ம சராசரி எதிர்பார்க்கலாம். இதில் டெத்தில் போடுறவங்க மினிமம் 2-3 விக்கெட் மீடியம் பேசர் எடுத்திருக்காங்க இந்த கிரவுண்டில். பேட்டர்ஸுக்கும் அட்வான்டேஜ்ன்றது ஓரளவுக்கு இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ் கால்குலேட்டாக பவுல் பண்ணுறவங்களுக்கு ஒரு விக்கெட்டுன்ற மாதிரி கிடச்சிருக்கு. பார்ப்போம். நம்ம கடைசியாக நடந்த 2 மேட்ச் இங்கே நடந்தது எப்படி போயிருந்துச்சுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேட் பால் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. டேரெக்டாக உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்காமல் போனஸ் இல்லாமல் உங்கள் பேங்க்கே வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா பேட் பால் ஒன் ஆப்பில் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட யூசர்ஸே நிறையா பேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது தெரியாமல் இருக்கீங்க. முன்னாடி யூசர்ஸும் தெரிஞ்சுக்கங்க. அவங்க ஆப்பை இப்போ டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ மற்ற ஒரு சில இந்த புது ஆப்ஸ் மாதிரி நீங்கள் இவ்வளோ காசு போடுங்க, அவ்வளோ காசு போடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு லீடர் போட்டு தரோம் அப்படிலாம் அவங்க சொல்லலை. ஜஸ்ட்டு அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய 33 ரூபா 99 ரூபான்னு மினி ஜிஎல் கிராண்ட் லீக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். மினி ஜிஎல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கான்டெஸ்ட்டில் நீங்கள் எத்தனை டீம் போட்டு அதில் எந்த டீம் டாப்பில் வருதோ அதை கால்குலேட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ எப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த லீடர் போர்டு முடிகிற வரைய 29 டிசம்பர் வரைய நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதில் கிராண்ட் லீக்ஸ் ப்ளே பண்ணுறீங்களோ உங்களோட டீம்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 டைம் இந்த 21லேருந்து 29 வரையும் ஒரு 4-5 டைம் நீங்களே ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டாப்புக்கு போயிடுவீங்க. ஸோ அப்போ அந்த 4 டைமுக்கான ஃபஸ்ட்டு ப்ரைஸும் உங்களுக்கு அந்த மினி ஜிஎல்லாம் கிடச்சிரும். அதை நீங்கள் டிடிஎஸ் இல்லாமே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் லீடர் போர்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 75, அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரைஸ் 40, தேர்டு ப்ரைஸ் 20. அப்போ அந்த 29ஆம் பிக் பாஸ் லீக் எந்த மேட்ச் இருக்கோ அது முடிஞ்சோன்னே இந்த லீடர் போர்டுக்கான அமௌண்ட்டும் உங்களோட ஆப்பில் கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் இந்த மினி ஜிஎல்லை 5-6 டீம் போட்டு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று மறந்துடாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பைக்கு தரோம், இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கிடையாது இது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட லீடர் போர்டு தான் இது. நீங்கள் ஜிஎல் ப்ளே பண்ண போகிறீங்க. அதில் சப்போஸ் நீங்கள் டாப்பில் ரேங்க் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாரத்தோட கடைசிலையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. இது முழுக்க அவங்க ஆப்பை கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தான். அதேமாதிரி 100% டிடிஎஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே இல்லை. மறுபடியும் அதை தெளிவாக நான் சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச் கடைசி 2 மேட்ச் பார்க்கலாம். மைக்கேல் நாசீர் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, இன்ஜுரி. ஸோ தரமான ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்துருந்தாரு. ஆஸ்டன் ஏகர் 2 விக்கெட்டு, ஸ்பின்னுக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. 191 ரன்னு. பெர்த்திஸ் காச்சஸ் 168 சேஸ் பண்ண முடியாமல் தோற்றுருக்காங்க. அடுத்து 132 பிரிஸ்பன் ஹீட்ஸு 116 சேஸ் பண்ண முடியாமல் டக்வர்ட் லீக் முறைப்படி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு. இல்லை எப்படின்றது தெரில ரிசல்ட்டு. இது கொஞ்சம் தெரிஞ்சால் பாருங்கள் இந்த மேட்சுக்கான ரிசல்ட்டு. நான் பார்க்கல. இது 16 ஓவர் 116 இருக்குது. மேபி வின் பண்ணிட்டாங்களா இல்லை அவங்க வின் பண்ணிட்டாங்களான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேட்டிங்கில் கண்டிப்பாக அட்வான்டேஜ்ன்றது இந்த கிரவுண்டில் நிறையா பேட்டர்ஸுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடிருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ்ன்றது இந்த கிரவுண்டில் இருக்குது. ப்ளஸ்
மீடியம் பேசர்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் அதிகப்படி வச்சு விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் அந்த டெக்னிக்கலாக ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறவங்களுக்கு மட்டும் விக்கெட்டுன்றது கிடச்சிருக்கு. அதுதான் இந்த விக்கெட்டோட சிறப்பு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அந்த மீடியம் பேசர் அவங்கள மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் அந்த ஜிமி ஓவர்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மேட்ச்சில். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எப்படி டெத்தில் போட்டு 2 விக்கெட் எடுத்துருவார். பேட்டிங்கும் அவருக்கு சான்ஸுன்றது கிடைக்கும். மிடில் ஆர்டரில் வரக்கூடிய ஹிட்டர்ஸ்க்கு நல்ல வாய்ப்புன்றது இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான பாயிண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது மைக்கேல் நாசீர். ஸோ ஆல்ரவுண்டரு, மிடில் ஆர்டர் வர பேட்டரு. அடுத்த ஈவன்ஸு, அவரும் மிடில் ஆர்டரு ஹிட்டரு. நிக்கில் சௌத்ரி அவருமே ஹிட்ரு. டிம் டேவிட் அவருமே ஹிட்ரு. இந்த சைடில் பால் வால்ட்ரு அவருமே மிடில் ஹிட்ரு. ஸோ மிடில் ஆர்டரில் வரக்கூடிய அந்த ஆல்ரவுண்டர் ஹிட்டர்ஸுக்கு அட்வான்டேஜ் அதிகம். ஸோ மேட்ச் ஆட்டாக எல்லோரும் கேப்டனாக போவாங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜிமி ஓவர்டன் கேப்டனாக போங்க. ஏன்னா மேட்ச் ஆட் சப்போஸ் இந்த சைடு ஜிவிஆர் பிரேட்லெட்டுக்கு ஃபஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆகிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஜிமி ஓவர்டன் ஹையஸ்ட் பாயிண்ட் போவார். அதுவும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஜிமி ஓவர்டனுக்கே நம்ம கேப்டனாக தாராளமாக போகலாம். அட்வான்டேஜ் அவருக்கு அதிகமாகவே இருக்கும். அடைலே ஸ்ட்ரைக்கர்ஸோட பிளேயிங் லோன் பார்க்கலாம். மேட்ச் ஆட்டு வெதர்லாந்து. ஸோ இந்த 2 பேருமே ஜிவிஆர் பிரேட்லெட்டாக பார்த்து ஆடணும். ப்ளஸ் சப்போஸ் ஸ்பென்சர் ஜான்சன் ஆடிட்டார் இந்த மேட்ச் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2 பேத்துக்குமே கஷ்டம். தாக்கு பிடிச்சி ஆடுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இப்போ ஜிவிஆர் பிரேட்லெட் மட்டும் ஒரு சைடு பவுல் பண்ணுறாரு, அவரை மட்டும் எப்படி ஆடிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு சைடில் உங்களுக்கு பிரஸ்டிவிஜோ அப்படி இல்லாட்டி ஒயிட்லின்னு ஒரு பிளேயர் ஆடுறாரு. அந்த 2 பேர் யாராக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். சப்போஸ் ஸ்பென்சர் ஜான்சன் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஆட்டும் வெதர்லாந்து கஷ்டப்படுவாங்க. 2 பேருமே ஸ்விங்கு பர்ஃபெக்ட் லைனில் போடக்கூடிய பாலாக ஆட மாட்டாங்க. அதனால தான் மேட்ச் ஆட்டை ஐபிஎல்லில் கூட இந்த டைம் யாருமே எடுக்கலை அவரை கெஸ் பண்ணி. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பென்சர் ஜான் ஆடுறாரான்னு பாருங்கள். அப்படி ஆடினா ரொம்ப கஷ்டம்தான். பட் மேட்ச் ஆட்டுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவரே கேப்டனாக இருக்கார். 4 ஓவர்ஸ் பவுலிங் போடுறார். பவுலிங்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. கண்டிப்பாக பவுலிங் பர்ஃபெக்டாக பவுல் பண்ணுறார். இந்த சைடில் காலின் முன்ரோ ஆடினா ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, மேட் ரென்ஸ் ஆடினா ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, பால் வால்ட்ரு ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ டாப்லேயே கிட்டத்தட்ட 3 லெஃப்ட் ஹேண்டர் வரப்போ கரெக்டாக அப்பப்போ மேட்ச் ஆட் பவுல் பண்ணி விக்கெட்டுன்றது எடுக்கிறாரு. ஸோ அதனால் ஏதோ பேட்டிங்கில் தப்பி தவிர ஒரு 25 அடிச்சிட்டா கூட பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தாலும் நல்ல பாயிண்ட் வந்துடுவார். ஸோ ட்ராப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு ஜிமி ஓவர்டன் மேட்ச் ஆட்டை கொஞ்சம் ரொட்டேஷன் பேஸில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹீட்டில் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஆல்ரவுண்டர் கிடையாது. பால் வால்ட்ருன்னு நம்ம பார்த்தாலும் அவர் போன சீசன் அளவுக்கு ஃபார்ம் பண்ணுறது இல்லை. அதுவும் ஸ்பென்சர் ஜான்சன் அவருக்கு ஓவர்ஸ் கூட குறையலாம் பால் வால்ட்ருக்கு. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். போன மேட்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் இல்லாதனால பால் வால்ட்ரு 4 ஓவர்ஸ் போட்டார். அப்படி இல்லாட்டி குறைச்சிருப்பாங்க. ஸோ பர்ஃபெக்ட் ஆப்ஷன்ஸில் மேட்ச் ஆட்டும் ஜிமி ஓவர்டன் தான் கரெக்டான ஒரு ஆப்ஷன்ஸு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டசியில் வின்னு லாஸ் சகஜம் தான். பட் நமக்கு பிபிஎல் சூப்பராக போயிட்டுருக்கு. 4 மேட்ச்சு கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகிருக்கு. 5வது மேட்ச் போயிட்டுருக்கு. மேபி அதுவும் வின் ஆகலாம். அதுக்கான வின்னிங்ஸும் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். என்னோடய ஆப்போனட்ஸ் மீதி 3 பேர் யாருன்றது தெரிகிற அளவுக்கு நான் ஒவ்வொரு வின்னிங்ஸையும் உண்மையாக உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வின்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பிளேயர்ஸ் யாருன்னு கூட தெரியும். நான் மொட்டையாக சும்மா ஃபஸ்ட்டு பேஸ் அப்படி கொடுக்கல. இது வரையே அது 4th மேட்ச் வின்னிங்கு, அதுக்கு முன்னாடி 3rd மேட்ச் வின்னிங், அப்புறம் 2nd 1ன்னு மொத்தம் எல்லா மேட்ச் எவ்வளோ வின் ஆச்சோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டெலகிராமில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்ன்ற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஸோ டெலகிராமில் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரிஜினல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்படின்றது. கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின். ஸோ இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஆப்ஷன்ஸு மேட்ச் ஆட்டு ஜிமி ஓவர்டனு. அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸு நம்ம பார்க்குறப்போ இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு மீடியம் பேசருக்கு சப்போர்ட்ன்றது இருக்குது. தாண்டனு கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணால் டெத்தில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஆனால் ஃபஸ்ட்டு பால் பண்ணால் கண்டிப்பாக போடுவார். ஏன்னா போப்பை செகண்ட் பால் பண்ணுறப்ப ரன்ஸ் தெரிஞ்சு கொடுக்குறதுக்கும் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்ப ரன்ஸ் எவ்வளோன்னு தெரியாமல் டார்கெட்டை செட் பண்ண அந்த டீம் முயற்சி பண்ணுறப்போ கண்டிப்பாக டெத்தில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கிராண்ட் லீக்கில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனா தேர்ட்டனுக்கு
ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் மேட்ச் ஷாட்டு ஜிமி ஓவர்டன்னு போகிறது பெட்ரு. சேம் இந்த சைடில் உங்களுக்கு ஸ்பென்சர் ஜான்சன் கிராண்ட் லீக்கில் பெட்டரான கேப்டன் கேப்டன் சாய்ஸு. ஜிவிஆர் பிரெட்லட்டுமே பேட்டிங்கும் சான்ஸ் கிடச்சா ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவார். அவரும் கிராண்ட் லீக்கில் பெட்டரான கேப்டன் சாய்ஸ். அப்போ பேட்டிங்கில் நம்ம யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, சேசிங் வந்தால் பியர்சனை ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங்கில் ரொட்டேட் பண்ணி எப்படியோ கேமை இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயரு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுமே இருக்குது. போப் வந்து ஒரு டெஸ்ட் பிளேயர், அவரால் அடிக்க முடியாது. அப்படியே அடித்தாலும் 4 மட்டும்தான் அடிக்க முடியும். அதுக்கு உதாரணமாக நீங்கள் சே ஹோப்பை பார்க்கலாம், எத்தனையோ பிளேயரை பார்க்கலாம். என்ன தான் அடித்தாலும் அந்த 30 பாலுக்கு 35 ரன்ன்ற ஒரு இடத்துக்கு தான் வருவாங்களே தவிர்த்து அதுக்கு மேலே அவங்களால ஆட முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் பெரிய அளவு ஹிட் பண்ணலாமே தவிர்த்து அந்த குவாலிட்டி கிளாஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், டெஸ்ட்டு ஓடி ஆடக்கூடிய பிளேயர்ஸ்னால அவ்வளோ சீக்கிரம் இந்த ஸ்லோ பிளேயர்ஸ்னால் ஆட முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டீவ் ஸ்மித்து, கெயின் வில்லியம்சனு, ஜோ ரூட்டு, இவ்வளோ டாப் கிளாஸ் பிளேயராக இருப்பாங்க. ஆனால் யாருமே T20 டீமில் அவங்கள எடுக்கவே மாட்டாங்க, பெஞ்சில் வைப்பாங்க. அந்தளவுக்கு ஸோ பெஞ்சில் கூட வைக்கிறதில்ல, ஸ்குவாட்லேயே இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. அதே கேட்டகரி பிளேயர்ஸ். ஸோ அதனால் லக்கு தான். சப்போஸ் பியர்சன் வந்து ஏர்லி அவுட் ஆகிட்டார், போப்பு 2 கேட்ச் விக்கெட் கீப்பிங்கில் பண்ணி இங்கே ஏர்லி விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா ரொட்டேட் பண்ணி கேம் எடுத்துகிட்டு போகலாம். இப்படி வேணால் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுறாரு, ஜிவிஆர் பிரெட்லட் ஆடுறாரு. இனிஷியல் ஸ்விங்கை பயன்படுத்தி இந்த டாப்பில் அந்த 3 பேருமே தூக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி டே போப்போட டே தான். ஏன்னா தெரிஞ்சிடும் அந்த 3-4 ஓவரில் எல்லா விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அப்போ போப்பு ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அடிக்க பார்த்தாருன்னா ஓரளவுக்கு அவருக்கு ரன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஜிஎல் ட்ரை பண்ணுறப்போ டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்ட் போட்டால் கண்டிப்பாக போப்பை எடுத்துக்கோங்க. இல்லை டாப்பில் ஓரளவுக்கு நல்லா அடிச்சிருவாங்க, ஸ்பென்சர் ஜான்சன் ப்ளே பண்ணலை பிளேயிங் கிரவுண்டில் அப்படின்னா நீங்கள் போப்பை ட்ராப் பண்ணிட்டு பியர்சன்னு போகிறது தான் வந்து பெட்டரான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். பவுலிங் ஆப்ஷன்ஸில் பேஸ்லியே யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் ஆட்டு ஜிமி ஓவர்டன் 8 ஓவர் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் Thornton 12 ஓவரு. போப்பு, பாய்ஸி, இந்த ஸ்காட்டு யாராச்சும் ஒரு ஓவரில் யாருக்காவது வந்து கட் பண்ணி பவுல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹீட்ஸில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹீட்டில் ஜிவிஆர் பிரெட்லட் ஃபுல்லாக முடிச்சிடுவார். மேத்யூ குன்மேனு, ஸ்விப்சன் இவங்கெல்லாம் முடிச்சிடுறாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் வந்து அவருமே முடிச்சிடுவார். அப்போ மீதி இருக்க ஓவர்ஸை பால் வால்டரும் பிரஸ்டிவிஜும் வந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ ஆன் டைம் பாருங்கள். பிரஸ்டிவிஜ் ஆடலை, ஒயிட்னியே ஆடுறாரு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேசருமே கிடைப்பார். இங்கே பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா டாப்பில் 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. சப்போஸ் மெக்ஸ்வெனி ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக ரென்ஸாக பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும் இந்த மேட்ச்சில். ரீசெண்ட் டயத்தில் வந்து பெரிய அளவில் பவுலிங் போடலை, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வெதர்லாந்து டேசி ஷாட்டு கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே ஆடிட்டே இருக்காங்க. விக்கெட்டே விழலை அப்படின்னா ரென்ஸாவுக்கு ஓவர் கொடுக்கலாம். அதில் ரென்ஸா ஒரு விக்கெட் எடுத்துகிட்டா கூட அன்றைக்கி டே ரென்ஸா டேவாக மாறும். அப்போ பேட்டிங்கில் ஒரு 30 ரன் அடிச்சிட்டாலும் நல்ல அட்வான்டேஜாக போயிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு டீசெண்டான பிக்கு தான் இந்த மேட்ச்சில். இல்லை மெக்ஸ்வெனி ஆடுறாரு அப்படின்னா நீங்கள் ரென்ஸாவை கூட ட்ராப் பண்ணிட்டு மெக்ஸ்வெனி எடுத்துக்கலாம். ஏன்னா மெக்ஸ்வெனி ஆஃப் ஸ்பின் பவுல் பண்ணுவார், பார்த்துருக்கோம் நம்மளே பிபிஎல்ல. அப்போ அவர் இவங்க 2 பேருக்கு எதிராக பவுல் பண்ணி கூட விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு பிக்ஸில் கண்டிப்பாக மெக்ஸ்வெனி ஓரளவுக்கு டீசெண்டான பிக்ஸ் தான். மெக்ஸ்வெனி ஆடலை அப்படின்னா ரென்ஸா வந்து டீசென்ட் பிக்கு. அடுத்தா பால் வாட்ரு, மேக்ஸ் பிராண்ட்டு ரிஸ்க்கு தான். சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓரளவுக்கு அதிரடி ஆடுவார். மற்றபடி பவுலிங்கில் உங்களுக்கு பிரெட்லட்டு, மேத்யூ குன்மேன், ஸ்விப்சனு, சேம் இந்த சைடில் மேட்ச் ஷாட்டு, அடுத்தா வந்து டேசி ஷாட்டு. ஸோ இந்த சைடில் பார்த்தோம்னா மேட்ச் ஷாட்டு டீசெண்டான ஒரு ஆப்ஷன்ஸு, கண்டிப்பாக நமக்கு ஒர்த்தபுள் ஆப்ஷன். ஜாக் வெதரை வந்து கொஞ்சம் டவுட்டுன்றது இருக்குது. சம்டைம்ஸில் சேஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஹிட்டர்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த மிச்சல் ஓவன் கூட ஹேர்பர்ட் ஹெரிகன்ஸ் மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் சேஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெதர்லாந்த ஒரு கேப்டனா. ஏன்னா பேட்டை வீசுகிறாரு. ஸோ பட்டது தான் ஃபஸ்ட் பால் ஆனது அவுட் ஆனது தான். ஸோ கிராண்ட் லீக்ஸில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஹை ரிஸ்க்காக ஒரு கேப்டனா ட்ரை பண்ணி இந்த சைடில் ஒரு மேக்ஸ் பிரையண்ட்ன்ற மாதிரி ஹிட்டர்ஸுக்கு ஃபேவராக ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக தான் இருக்கும். அலெக்ஸ் ராஸு போன மேட்ச் ரொம்ப புவராக தான் ஆடினார். 2 கேட்சை ட்ராப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரன்ஸுன்றது போனார். அது வேறு ஒரு இது ரொம்ப மட்டமாக தான் வந்து அவரோட கேமே வந்து இருக்குது. அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் தான் ஆடிட்டுருக்காரு. ஸோ அதனால் வெதர்லாண்ட் அதுக்கப்புறமா டேசி ஷாட்டுன்னு கூட நம்ம போகலாம். டேசி ஷாட் நல்ல ஒரு டச்சில் இருக்கார். சப்போஸ் ஓவர்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபார்முக்கு திரும்புவார். பழைய டேசி ஷாட்டை நம்ம பார்க்கலாம். ஒரு டீசென்ட் பிக்காகவுமே கண்டிப்பாக வருவார். பட் சேஃபஸ்ட் கேப்டனில் ஜிமி ஓவர்டனு, அடுத்து மேட்ச் ஷாட்டு பர்ஃபெக்ட்டு. மற்ற எல்லாத்தையும் ரொட்டேஷன் பேஸில் நம்ம கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். சேம் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் அந்த போப்பு அதிகமான விக்கெட்ஸை எல்லா டீம்ஸ் கூடயுமே எடுக்கிறார். ஹீட்ஸ் கூடயுமே மிடில் ஆர்டரில் கொஞ்சம் சுத்த போய் விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ போப்பை நீங்கள் கண்டிப்பாக பாய்ஸியை ட்ராப் பண்ணால் கூட போப்பை பிக் பண்ண பாருங்கள். போப்பு தான் அதிகமான ஓவர்ஸ் வீசி விக்கெட்டுன்றதே எடுக்கிறாரு. மேட்ச் ஷாட்டு 17 ரன் ஆவரேஜ், ஹெட் வெனியூவில் 13 தான். பட் எப்படினாலும் 4 ஓவர்ஸ் போடுறாரு.
ஏதாவது ஒரு மேட்ச் கிளிக் ஆனால் கூட பேட்டிங்கில் ஒரு 20-30 அடிச்சிருவார் குயிக்காக. ஜாக் வெதர்லாண்ட் 20 ரன் தான் ஆவரேஜ், வென்யூலையும் 15 ரன் தான் ஆவரேஜ். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க சேசிங்கில் மட்டும் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அலெக்ஸ் ராஸ் 2 மேட்ச்சில் 36, வென்யூவில் 36. தேர்ன்டனு ஹெட்வேர்டில் 3 விக்கெட்டு, வென்யூவில் 2 விக்கெட்டு. பாய்ஸி ஹெட்வேர்டில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. போப்பு ஹெட்வேர்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரே மேட்ச்சில். நல்ல ஒரு ரெக்கார்டாக தான் இருக்குது. பியர்சனு 31 ரன் ஹெட்வேர்டு ஆவரேஜ், வென்யூவில் 29 ரன் ஆவரேஜ். பர்ஃபெக்டான ஒரு ஆவரேஜ். ஸோ அப்போ போப் எடுக்கிறதா ரிஸ்க்கு, பியர்சன் எடுக்கிறது சேஃபு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தாலும் இவருக்கு தான் நல்லா இருக்குது. மேட்ரன்ஸா 54 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர்டில், வென்யூவில் 18 ரன் ஆவரேஜ். மெக்ஸ்வேனி இல்லை அப்படின்னா இவர் தான் பவுலிங் போடுவார். ஸோ பர்ஃபெக்டான ஒரு பிக்காக இருக்கும். மேக்ஸ் பிரைண்ட் 18 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர்டில், வென்யூவில் 30 ரன் ஆவரேஜ். சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் வால்டர் ஹெட்வேர்டில் ஒரு மேட்ச் ஆடிருக்காரு, 1 விக்கெட்டு. ஜிவிஆர் பிரைட்லட் 5 விக்கெட்டு. ஃபஸ்ட் பால் பண்ணால் கண்டிப்பாக மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறாரு. அடுத்து வென்யூவில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்விப்சனு ஹெட்வேர்டில் 7 விக்கெட்டு, வென்யூவில் 23 விக்கெட்டு. மேத்யூ குன்மேனு 8 விக்கெட்டு. அடுத்து வென்யூவில் 12 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ மேத்யூ குன்மேன் செகண்ட் போல் பண்ணுறப்போ ஒரு 2 விக்கெட் மாதிரி எடுக்கலாம். ஃபஸ்ட் போல் பண்ணுறப்போ மேக்ஸிமம் அவர் 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு, அதுக்கு மேலே அவர் எடுக்கிறது இல்லை. காலின் முன்ரோ ஹெட்வேர்டில் ஒரே ஒரு மேட்ச் ஆடி ஃப்ளாப்பு, வென்யூவில் 33 ரன் ஆவரேஜ் இருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து காலின் முன்ரோக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, ரொம்ப போராக தான் ஆடி இருக்காரு. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி ஆஃபரோட பயன்படுத்திக்கோங்க. டியோன்ற ஆப்ஷன் மூலிமா ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். மேட்ச் ஆட்டு ஜிமி ஓவர்டனு, பால் வால்டரு, அதுக்கப்புறம் ரென்ஸா, அப்படி மெக்ஸ்வேனி ஆடினா ரென்ஸாவை தூக்கிட்டு மெக்ஸ்வேனி எடுத்துக்கோங்க. காலின் முன்ரோக்கு பதிலாக வேறு பிளேயர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸ்விப்சனு, மேத்யூ குன்மேன், பிரைட்லட்டு, போப்பு, தாண்டன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த 2 பேர் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி இவங்களுக்குள்ளே தான் எல்லாருமே கொடுப்பாங்க. அதை பர்ஃபெக்டாக நம்ம யோசிச்சு கொடுக்குறது பெட்ரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணால் நம்ம ஜிமி ஓவர்டனுக்கு கூட கொடுக்கலாம். மேத் ஷாட்டு, டேர்ஷி ஷாட்டு, வெதர்லாந்து, போப்பு, பாய்ஸி, தாண்டனு, ஸ்விப்சனு, பிரைட்லட்டு. ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுவாரான்றது கிளியராக தெரியல. ஆடினா ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். அப்போ டாப்பில் ஜாக் வெதர்லாண்டும், அதுக்கப்புறமா மேட்ச் ஷாட்டும் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பேட் பால் 11 ஆப்பை மஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். லீடர் போர்டை யூஸ் பண்ணிக்கோங்க.